ஃபர்ஸ்ட்லேருந்து துலா 20 வரைக்கும் காலையில் மட்டும் வீதி உள்ளே போயிட்டு வருவார். 20ஆம் தேதியிலேருந்து சாயங்காலமும் ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் தான் சாயங்காலம், அது வரைக்கும் காலையில் மட்டும்தான். சாயங்காலம் பாருங்களேன், என்ன ஒரு லைட்டு செட்டிங்ஸோட அவரும் அப்படியே பிரமாதமாக மாலையும் கழுத்துமா சாம்பிராணி புகையோட அந்த இதோட சேர்த்து அவரை பார்க்குறதே ஒரு என்ன சொல்கிறது, கண்கொள்ளா காட்சி. அதுவே ஒரு கிராண்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் எல்லாம் முன்னாடி இருக்காங்க, முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க இந்த இடத்துல. இதுவே என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 8:30 8:45 இல்லைனா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெளியில் கிளம்பியிருப்பார். 8:30 8:45 ஆச்சு அவர் வெளில வர்றதுக்கு. ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதுவும் பாருங்களேன், இவருக்கு மட்டும் தலையில் அது மாயலைன்னு நினைக்கிறேன். பின்னாடி வச்சுருக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அவர் தலையில் வச்சுருக்கிறது மாயலைன்னு நினைக்கிறேன். மாயலை தான் அந்தளவுக்கு ஃபுல்லும். அப்படி ஐயோ இன்னும் கோவிலுக்குள்ளே இருக்கும் போது பார்க்கணுமே, அவர் தலையில் மாயலையோட அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அமைச்சரவையா இல்லை பிரம்மாண்டமாக ஒரு சேரில் அவர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் நம்ம ஹைட்டுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பயங்கர இது 2018 நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம். என் வாழ்க்கையிலே 2018 தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று நடக்குது அப்படிங்கிறதே நான் பார்த்துருப்பேன். 2018 இல்லைனா 19 இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிலாம் பண்ணி தான் அந்த குடவன் முழுக்கு முடவன் முழுக்கு குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு மாதம் முழுசும் கோவில் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணி அடுத்து அந்த கடைசி 3 நாள் அந்த மாதிரி பயங்கரமாக ஜேன்னு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு 2018 லாஸ்ட்டாக 19 லாஸ்ட்டில் தான் தெரியும். அது வரைக்குமே எனக்கு தெரியாது இப்படிலாம் ஒன்று நடக்கும் அப்படின்னு. தெரிஞ்சிருந்தால் நான் வருஷம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருந்திருப்பேன். செம்மையாக இருந்திருக்கும். என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக அம்பாளுக்கு தலையில் கிடையாது, ஆனால் வேப்ப மரம் அம்பாள் தலையில் இருக்கிற மாதிரி இருந்தது. இது பேர் என்ன சுவாமி, முருகர் வள்ளி தெய்வானையோட குட்டி தேரில், அதாவது லாஸ்ட்டு ஒரு 10 நாளா இல்லை 7 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே முருகருக்கும் தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி தேர் இந்த இதில் தான் முருகரோட வீதி உலா, இது இவரோட வச்சு. இதெல்லாம் சும்மா ராத்திரி அந்த சைடு போனோன்னா கோயிலில் லைட் செட்டிங்கோட வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிடுவேன். அப்போ போய் சும்மா எடுத்தது. கோயிலுக்குள்ளே போகல, ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. சும்மா அந்த லைட் செட்டிங்கோட கோவில் கோபுரம் ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டிருக்கிறது அந்த துலா மாதம் தான் எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க. வேறு எந்த மாதமும் போட மாட்டாங்க. அதனால